வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மரியாதை. ஒரு சிறிய கதை. ராஜா இரவில் மாறுவேடத்தில் நகர்வலம் வந்தார். 2 மெய்காப்பாளரும் கூடவே சென்றனர். திடீரென்று கடுமையான மழையும் காற்றும் அடித்தன. வானம் இருண்டு போனது. ராஜா காவலாளிகளை விட்டு வழி தவறிப் போய்விட்டார். எங்கும் காரிருள். சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிந்தது. அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது. ராஜா வேகமாக அதனை நோக்கி நடந்தார். அதற்குள்ளே கந்தலாடை அணிந்த ஒரு மனிதனைத் தவிர வேறு யாரும் இல்லை. ராஜா உள்ளே நுழைந்ததும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். மாறுவேடத்தில் இருந்த போதிலும் அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருந்ததில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. ஏனப்பா, உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கங்கூட சொல்லாமல் உட்கார்ந்திருக்கிறாயே என்றார். பதிலுக்கு அவன், நீதான் என் வீட்டுக்கு அடைக்கலமாக நுழைஞ்சிருக்கிறாய், உனக்கு எதற்கு நான் வணக்கம் சொல்லணும் என்றார். ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் எப்போதும் நகர்வலம் போகையில் ஒரு பொற்காசு மூட்டையை உடனே வைத்திருப்பார். அதை அவனிடம் பிரித்து காட்டிவிட்டு, பார்த்தாயா நான் எவ்வளவு பெரியவன் என்பதை, இப்ப எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார். அவனும் பதிலுக்கு, ஒரு ஏழை பக்கத்திலிருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சிருக்கிறியே, உனக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்றான். ராஜா கோபமாய் ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி, இப்ப வணக்கம் சொல்வாயா என்றார். காசை தொடாமல் அவன் சொன்னான், ஒரு மூட்டை காசை வைத்துக்கொண்டு அற்பமாக ஒற்றை காசை வீசுகிறாயே, உனக்கா வணக்கம் சொல்வேன். அரசர் இன்னும் உக்கிரமானார். பாதி மூட்டையை அவனருகே பிரித்து கொட்டி விட்டு கேட்டார், எங்கிட்ட இருந்ததில் சரி பாதியை கொடுத்து விட்டேன், இப்பவாவது வணக்கம் சொல்வியா என்று. மெல்லிய புன்னகையுடன் அவன் சொன்னான், உன்னிடம் இருக்கிற அளவுக்கு இப்ப என்னிடமும் இருக்கிறது. இப்ப நீயும் நானும் சமமாயிட்டோம். சரி, சமமாயிருக்கிற உனக்கு எதுக்கு நான் மதிக்கணும்? ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது. மிச்சமிருந்த மூட்டையையும் அவனிடத்தில் வீசிவிட்டார். இருந்த எல்லாத்தையுமே கொடுத்து விட்டேன், இப்பவாவது வணக்கம் சொல் என்றார். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இப்ப உங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் என்னிடம் ஒரு மூட்டை தங்கம் இருக்கிறது. இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் என்றான். ராஜா வாயடைத்து போனார். எத்தனைதான் அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை. நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருளும் இல்லை. உண்மையான அன்பை பிறருக்கு கொடு, அதுவே பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். நன்றி, வணக்கம்.